ஐயா அது எல்லாமே நான் தான் பண்ணிருப்பேன் நினைச்சு என்கிட்ட வந்துட்டாரா? டேய் முறைக்காதடா. முதல்ல ஒரு விஷயம் நடந்திருந்தா அது யார் பண்ணிருப்பா, எதுக்காக பண்ணிருப்பாங்கன்னு யோசி, சரியா? அதுக்கப்புறம் யார் கூட மல்லு கட்டணுன்றத முடிவு பண்ணிக்கலாம். டாடி நீங்களே சொல்லுங்க, நான் இந்த மாதிரி சில்லறத்தனமா பண்றாளா? சூர்யா, தப்பா நினைக்காத. நீ ஏதாவது கோவத்துல ஐயோ அத்தை, சத்தியமா நான் எதுவும் பண்ணல. டேய் உன்னை எனக்கு பிடிக்காதுதான், நீ அவமானம் பண்ணணும்னு நினைப்பந்தான். ஆனா அது உனக்கு எனக்கு இருக்க தனிப்பட்ட விஷயம்டா. உன் தொழில் அழிக்கிறது, உன் குடும்பத்தை பழிவாங்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி மட்டமான வேலை நான் செய்ய மாட்டேன்டா. டேய் மாறா, சூர்யா அப்படிலாம் பண்ண மாட்டான்டா. கண்டிப்பா இது விஜயோட வேலையா தான் இருக்கும். இப்ப யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கங்கறத யோசிக்க நேரம் இல்ல. சீக்கிரமா பொருள் நம்ம கைக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்க. மாறா, டைம் ஆயிட்டே இருக்கு. கஸ்டமர்ஸ் எல்லாம் வர இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள ஓபன் பண்ணி கொடுத்தாகணும்டா. அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம். மரா நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதடா. இப்ப என்ன, நேரா அந்த விஜய் கிட்ட போய் அவ கழுத்த புடிச்சு 4 அரை கொடுத்து இந்த பொருள் எல்லாம் எங்கடி வச்சிருக்கேன்னு கேட்டு நாங்க வாங்கிட்டு வரோம். நீ வா சரி, வா. தலையில நின்னாலும் அவளை கொன்னாலும் உண்மையை சொல்ல மாட்டான். எனக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சாதிப்பா. வேற ஏதாவது ஒரு வழியில தான் அதை கண்டுபிடிக்கணும். குழுக்கள்ல பரிசு குடுக்கறோன்னு எதுவும் கொடுக்காம இருந்தா முத நாளே நம்ம கடை பேர் கெட்டு போயிடும். கடை மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். மாமா, நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மாமா, நீங்க என்னன்னு சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க. யாரு நீ? என்னடா அந்த நேரத்துல? எல்லாம் வேணாண்டா. போர் அடிக்குதுல, சுத்தமா தூக்கமே வரல. அங்க பாரு, பலூன் வெடிச்சிருக்கு. பாபா ஆட்டத்தை கண்டினியூ பண்ணு. ஏய் போதுண்டா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் தூங்க போறேன். ஏன் மாமா, அப்ப டைம் என்ன இருக்கும்? டைம் ஒரு ஒரு 12 இருக்கும். அப்போ அந்த கேப்ல தான் அவ உள்ள பூந்திருப்பாள மாறா.